உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் உண்மையில நமக்கு வந்து தெரியும். ஏன்னா ரீல்ஸ் காலகட்டத்தில் நம்ம மாதிரி ஒருத்தர் ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தானா டக்கு கண்டுபிடிச்சிடலாம் உலகத்துல. ஒரே மாதிரி 7 பேர் இல்லையா? அப்ப இல்லப்பா, அது சும்மா சொல்லிருக்காங்க போல இருக்கு. நானே 2 பேரும் ஒரே மாதிரி பாத்திருக்கேனே. யார? இல்ல ட்வின்ஸா பிறந்திருப்பாங்களா அவங்கள சொல்றேன். சரி வாங்க. இது எப்படின்னா, ட்ரம்ப் இருக்காரு நமக்கு தெரியும். ட்ரம்ப் மாதிரியே ஒரு எரும மாடு வெஸ்ட் பெங்கால் வந்து இருந்திருக்கு. இத நான் சொல்லல, இத நான் நம்ப மாட்டேன். அது எப்படி எரும மாடு? சரி வராது. அது வந்து ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், லுக்கா இருக்கட்டும், அது ஏஐயா இருக்க போகுது. இல்லப்பா, ஒரிஜினலா இருக்கு, பல்கா இருக்கு. அந்த மாடு அவ்வளவு பெருசா இருக்காது. ட்ரம்ப் என்ன பல்காவா இருக்காரு? ட்ரம்ப் அவர் வந்து அமெரிக்காவோட அதிபர். ட்ரம்ப் நான் கிண்டல் பண்ணவே தயவுசெய்து புரிஞ்சுக்கோ. இது சென்சேஷனல் நியூஸ், நேஷனல் வைடு. நீங்க எரும மாடு அசிங்கப்படுத்துறீங்களா? என்ன சொல்ல வரீங்க? புரியுது. நாளை பேர் அமெரிக்காக்கே நீ போக முடியாது, பாத்துக்கோ. நானும் ட்ரம்ப் எல்லா சோசியல் மீடியா செக் பண்றாங்களா? ட்ரம்ப் ஜி மேல எல்லாம் எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. அதுதான் நானும் மரியாதை இருக்கு. ட்ரம்ப் வந்து ரொம்ப பிடிச்ச பர்சன் வந்து மோடி தானாமே. மோடி தான். அதெல்லாம் தெரியுதுல்ல, அவர் நடவடிக்கை பார்க்கும்போது தெரியுது உலக தலைவரா அவர் பண்றது. சோசியல் மீடியால அதெல்லாம் கவனிக்கும். அதனால அவர் பாராட்டி தான் நாங்க வந்து பேசுறோம்னு நீங்க சொல்லிக்கலாம். அந்த எரும மாடையும் பாராட்டிடுவோம். பாராட்டிடலாம். அது எரும மாடு என்னன்னா, ட்ரம்ப் எரும மாடுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் மாதிரி இருக்கு எரும மாடு. அதான் சொல்றேன். சரி, நல்லபடி யூஎஸ்க்கு வந்து யூஎஸ்க்குலாம் போக மாட்டோம். பரவாயில்ல விடுங்க. அவரே நாளைக்கு இருக்க மாட்டாரு அதிபரா, வேற யாராவது தான் வருவாங்க. அது எருமலை ஃபுல்லா வந்து காட்சிகள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சோடனே அந்த அரசு எங்க என்ன பண்ணிடுச்சுன்னா, அந்த மாடை தூக்கி இப்ப அருங்காட்சியத்துல அருங்காட்சியகம் இந்த இதுவா ஜூவா தூக்கி போட்டாங்கப்பா. ஆகா, அந்த ஒரு மாடு பலி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஜஸ்டிஸ் தவிச்சிருச்சு அந்த மாடு. ட்ரம்ப்னால நடந்த ஒரே நல்லது இதுதான். அந்த மாட்டுக்கு நல்லது நடந்திருக்கு, அவ்வளவுதான்.